तस्मै रामानुजाचार्य नमः परमयोगिने यः श्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरमशीशमत् पुण्याम्भोजविकासाय पापध्वान्तक्षयाय च श्रीमान् आविर्भूद्भूमौ रामानुजदिवाकरः। अस्मिन् सत्रे श्रीभगवद्गीतायाः दशमाध्यायम् आदाय विशिष्टाद्वैतरीत्या तस्य अर्थवर्णनं कर्तव्यम् इति आदेशः। अस्मिन् अध्याये भक्तेरुत्पत्तिः विवृद्धिश्च कथं भवति इति श्रीकृष्णेन उपदिश्यते। तं विषयं द्राविडभाषया किञ्चित् उपस्थापयामि। விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய முக்கியமான கோட்பாடுகளில் ஒன்று பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அகிலஹேய பிரத்யநீக கல்யாண குணைக தானன் என்று, இதைத்தான் உபயலிங்கம் என்று சொல்லுகிறோம். லிங்கம்னு சொன்னா அடையாளம், சின்னம். பகவான் உபயலிங்க விசிஷ்டன் அப்படின்னு சொன்னால் அகிலஹேய பிரத்யநீகன். ஹேயங்கள், தீமைகள், குறைகள் அது அனைத்துக்குமே எதிர்த்தட்டாக பிரதிபட்டனாக பரமாத்மா இருக்கிறார். அதே சமயத்தில் அனந்த கல்யாண குணைக தானஹா, எண்ணிறந்த அளவற்ற கல்யாண குணங்களை உடையவனாகவும் பரமாத்மா இருக்கிறார் என்று வேதங்கள் கூறுகின்றன. நிர்குணம், நிஷ்கலம், நிரஞ்சனம் முதலான ஸ்ருதிகளை பார்த்தால் அவரிடத்தில் குணங்கள் இல்லை என்று தோன்றும். எஸ் சர்வஜ்ஞ சர்வவித் பராஸ்ய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி ஞானபலக்கிரியாச்ச, இது போன்ற வாக்கியங்களை பார்த்தால் அவரிடத்தில் ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, காருண்யம், சௌசீல்யம் இதை போல எத்தனையோ குணங்கள் உள்ளன என்று தெரிகிறது. அப்ப விசேஷமான ஒரு விதியையும் சாமானிய நிஷேதத்தையும் பார்த்தால் நிஷேதத்தை விசேஷ அதிரிக்த விஷயத்திலே தான் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ நல்ல குணங்கள் உள்ளன, தீய குணங்கள் இல்லை என்று இதற்கு பொருள் கொள்ளலாம். அதைத்தான் உபயலிங்கம்னு சொல்றோம். ந ஸ்தானதோபி பரஸ்ய உபயலிங்கம் சர்வத்ரஹி என்றும் பிரம்மசூத்திரத்திலே வேதவியாசர் கூறுகிறார். அப்படி பகவானுக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள், அவரிடம் குற்றங்களே இல்லை என்கிற தன்மை, இதை எப்போது நாம் புரிந்து கொள்ளுகிறோமோ அப்போதுதான் அவரிடத்திலே பக்தி பிறக்கிறது. அவரை பற்றி மேன்மேலும் புரிந்து கொண்டு அவர் எப்படி உலகத்தை எல்லாம் இயக்குகிறார், நியமனம் செய்கிறார்னு புரிந்து கொண்டால் அந்த பக்தி மேலும் வளரப்போகிறது. இந்த இரண்டையும் தான் பகவான் கீதா சாஸ்திரத்தின் 10வது அத்தியாயத்திலே விவரிக்கிறார். கீழே 9வது அத்தியாயத்தில் சபரிகரஹா பக்தி யோகா நிரூபிதா என்று சுவாமி ராமானுஜர் தெரிவிக்கிறார். பக்தி யோகம் என்றால் என்ன, பக்தனுடைய பெருமைகள் என்ன, இதை போல பல விஷயங்களை கீழே 8வது அத்தியாயம் 9வது அத்தியாயத்தில் கண்ணன் விவரித்தார். அதற்கு மேல அந்த பக்தி பிறப்பதற்கு என்ன வழி, அந்த பக்தி வளருவதற்கு என்ன வழி என்று இரண்டையும் தான் 10வது அத்தியாயத்தில் விவரிக்கிறார். யாமுனாச்சாரியர் இயற்றிய கீதார்த்த சங்கிரகத்திலே இந்த அத்தியாயத்துக்கான சங்கிரக ஸ்லோகம் ஸ்வகல்யாண குணானந்திய கிருஷ்ண சுவாதீனதா மதிஹி பக்தியுத்பத்தி விவிருத்தியர்த்தா விஸ்தீர்ணா தசமோதிதா என்கிற ஸ்லோகத்திலே சொல்லப்படுகிறது. பக்தியுத்பத்தி விவிருத்தியர்த்தா, பக்தியின் உற்பத்திக்காகவும் விவிருத்திக்காகவும், ஸ்வகல்யாண குண ஆனந்தியம், பகவானுடைய கல்யாண குணங்கள் எண்ணிறந்தவை எப்படி உள்ளன என்றும், கிருஷ்ண சுவாதீனதா மதிஹி, கிருஷ்ணம் ஜகத், இந்த உலகம் அனைத்துமே பகவானுக்கு அதீனப்பட்டுத்தான் தன்னுடைய ஸ்வரூபம், ஸ்திதி, பிரவிற்த்தி அனைத்தையுமே கொண்டுள்ளது என்பதையும் கண்ணன் கூறுகிறார். அவனுடைய அனந்த கல்யாண குணங்களையும் அவரால் உலகம் அனைத்தும் இயக்கப்படுகிறது என்பதையும் புரிந்து கொண்டால் பக்தி உண்டாகும், பக்தி வளரும். அதைத்தான் விஸ்தீர்ணா தசமோதிதா, இந்த ஞானம் விரிவாக இந்த 10வது அத்தியாயத்திலே சொல்லப்படுகிறது என்று கூறுகிறார். இதற்கு முன்னும் இந்த குணங்களை எல்லாம் சொல்லியிருக்கார். நான் தான் ஜெகத் கர்த்தா, நான் தான் நியமனம் செய்பவன் எல்லாத்தையும் சொல்லியிருக்கார்.
ஆனா தன்னுடைய ஸ்வரூபத்தை விவரிக்கும் பிரசங்கத்தில் குணங்களையும் சேர்த்து சொன்னார். இப்போது குணங்களை மட்டும் தெளிவாக விரித்து கூறுகிறார் என்று பௌனருக்தியம் இல்லாமல் பரிகாரம் கொள்ள வேண்டும். இந்த அத்தியாயம் நேர கண்ணனுடைய உபதேசத்தோடு தான் தொடங்குகிறது. கீழே 9வது அத்தியாயம் முடிக்கிறச்சே சாஸ்திரம் முடிஞ்சு போயிடுத்தோன்னு அர்ஜுனன் நினைச்சான். மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்தைவம் ஆத்மானம் மத்பராயணா, இப்படி பக்தி யோகத்தை செய்தாய் என்றால் என்னை அடையலாம் என்று சொன்ன உடனே சாஸ்திரம் முடிஞ்சுடுத்துன்னு நினைச்சுட்டான். அப்போ அவன் கேள்வியே கிடையாது. பல அத்தியாயங்கள்ல பார்த்தேனால் அர்ஜுனுடைய கேள்விதான் அத்தியாயத்தின் தொடக்கமாக இருக்கும். 3வது அத்தியாயத்துல ஜாயசீச்சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன அர்ஜுனுடைய கேள்வி. 4வது அத்தியாயத்திலே அவரம் பவதோ ஜன்ம பரஞ்சன்ம விவஸ்வதா கதமேதத் விஜானீயாம் அர்ஜுனனுடைய கேள்வி. அதை போல பல அத்தியாயங்கள்ல கேள்வியோடு தான் தொடக்கம். ஆனா இந்த இடத்துல அர்ஜுனன் கேள்வி கேட்பதற்கு பகவான் காத்திருக்கவே இல்லை. பூயேவ மகாபாகோ ஸ்ருணுமே பரமம் வச்சக எத்தேகம் பிரியமானாய வக்ஷ்யாமி ஹிதகாமியா. அர்ஜுனன் கேட்க வேண்டும் ஆசைப்படாமல் சிஷ்யன் தான் சொல்லுகிற விஷயத்தை ஏற்றுக்கொண்டால் போரும் என்று கண்ணன் கூறுகிறார். கடந்த அத்தியாயம் 9வது அத்தியாயத்தின முதல் ஸ்லோகத்திலே இதம் தே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாம் அனசூயவேன்னு இருக்கு. அசூயை பொறாமைப்படாமல் இருக்கிறதுனால உனக்கு உபதேசிக்கிறேன் 9வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகம். நீ பிரீத்தியோடு ஆனந்தமா கேட்பதனாலே உபதேசிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே தொடங்குகிறார் அத்தியாயத்தை. இதுல தொடங்கும் போதே தன்னுடைய பெருமைகளை சொல்ல வேண்டும். அந்த பெருமைகளை முதல்ல சொல்லுகிறார். விபூதி யோகம் இந்த ரெண்டும் தான் இந்த அத்தியாயத்தினுடைய முக்கியமான விஷயங்கள். விபூதின்னு சொன்னால் பகவானாலே நியமிக்கப்படும் பொருள்கள், நியாமிய வஸ்து ஜாத்தம், இதைத்தான் விபூதின்னு சொல்றார். யோகா அப்படின்னு சொன்னால் குணயோகா, குணச்சேர்க்கை, சிரஷ்டிருத்வாதி குணங்கள், சர்வஜத்வாதி குணங்கள், இதெல்லாம் பரமாத்மாவுக்கு இருக்கே. இந்த ரெண்டையும் தான் இந்த அத்தியாயத்திலே பகவான் கூறுகிறார். முதல்ல தொடங்கும் போது யோமாம் அஜம் அநாதிம் ச வேத்தி லோகமகேஸ்வரம் அசம்மூட சமர்த்தேஷு சர்வபாபை பிரமுச்சியதே. இதுதான் முதல் படி. பக்தி உற்பத்தி ஆவதற்கு நமக்கு எத்தனையோ பாபங்கள் தடையாக இருக்கும். நாம் எந்த காரியத்தை செய்வதற்கும் ஒரு நல்ல ஞானம் வரணும், சத்துவகுணம் வளர வேண்டும், ஏதோ ஒரு தொடங்கின காரியம் நிறைவடையணும்னால் அதுக்கெல்லாம் தடையா இருப்பவை பாபங்கள் தான். அப்ப நமக்கு பகவானிடத்துல பக்தி வராமல் இருப்பதற்கும் சில பாபங்கள் காரணமாக இருக்கும். அந்த பாபங்களை போக்குவதற்கு வழி என்ன என்பதைத்தான் தொடக்கத்தில் அத்தியாயத்தில் தெரிவிக்கிறார். பரமாத்மாவை இன்னென்ன முறைகளில் நாம் புரிந்து கொண்டால் பக்தி அப்போதுதான் தோன்றும். பாபங்கள் சில விலக்கப்படும், பக்தி தோன்றும். என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னால் யஹா மாம் அஜம் அநாதிம் ச லோகமகேஸ்வரம் வேத்தி. முதல்ல அநாதி அஜன், அநாதிதயா அஜன் என்று சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும். பகவான் அஜன்னு சொன்னால் பிறப்பற்றவன். அப்போ அச்சேதன பொருள்களுக்கெல்லாம் உற்பத்தி இருக்கு. அப்ப அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டவன் கிடைக்கிறது. அடுத்தது ஜாயதே, ஜீவாத்மா பத்த ஜீவனும் இந்த சம்சாரத்துல பிறவி எடுக்கிறான். ஆனா பரமாத்மாவுக்கு அதை போல பிறவி கிடையாது. அப்ப அஜஹான்னு சொன்னால் அச்சேதனத்தை காட்டிலும் உத்கிருஷ்டன், பத்த ஜீவாத்மாவை காட்டிலும் உயர்ந்தவன் என்று 2 வியாவிருத்தி கிடைக்கிறது. அதுக்கு மேல முக்தாத்மா இருக்காரே, முக்தாத்மாவுக்கும் பிறப்பு இனிமேல் கிடையாது. அப்ப முக்தனுக்கு சமம்தானா பரமாத்மான்னு கேட்டால் அநாதிம் அஜம், அநாதிதயா அஜத்துவம் என்பது முக்தனுக்கு கிடையாது. இந்த சம்சாரத்துல பல்லாண்டுகள் பிறந்து ஒரு காலத்துல தானே முக்தி அடைந்திருக்கிறார். அதனால யோமாம் அஜம் அநாதிம் சன்னு சொன்னால் பத்த வியாவிருத்தி, அச்சேதன வியாவிருத்தி, முக்த வியாவிருத்தி அனைத்தும் கிடைக்கிறது. அதுக்கு மேல லோக மகேஸ்வரம், நித்திய சூரிகள். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின்படி பத்தன் முக்தன் என்கிற 2 வர்க்கத்தை தவிர நித்தியர்கள், நித்திய சூரிகள்னு சிலர் உண்டு. அனந்த, கருட, விஸ்வக்சேனாதிகள் எப்போதும் வைகுண்டத்தில் இருந்து சம்சாரத்தில் பிறவியே எடுக்காமல் பகவானுக்கு கைங்கரியம் செய்பவர்கள். அவர்களுக்கு ஈஸ்வரத்துவம் கிடையாது. சேஷத்துவம், தாசத்துவம் உண்டே தவிர ஈஸ்வரத்துவம் பரமாத்மா ஒருவருக்குத்தான். அப்ப அகமா தான் சொல்லும் போது அநாதி மாம் அஜம் அநாதிம் ச வேத்தி லோகமகேஸ்வரம். உலகத்தில் இருக்கிற ஈஸ்வரர்கள் நம்மை போல ஜனி உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நம்மை போன்ற குணங்களோடு தான் கூடி இருக்கிறார்கள். பரமாத்மா அப்படி கிடையாது. சர்வலோக மகேஸ்வரன், அவருக்கு என்றுமே பிறவி கிடையாது
என்கிற அம்சத்தை மட்டும் புரிந்து கொண்டால் இந்த ஞானமே சர்வபாபை பிரமுச்சியதே, அசம்மூட சமர்த்தேஷு சர்வபாபை பிரமுச்சியதே. சம்மோகா அப்படின்னா சமிதி ஏகீகாரேன்னு தெரிவிப்பார்கள். ஏகீகிருத்திய மோகா சம்மோகா. அச்சேதனமும் பரமாத்மாவும் ஒண்ணு, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்கிற பிரமங்கள் இல்லாமல், மோகம் இல்லாமல் இருப்பதைத்தான் அசம்மோகான்னு தெரிவிக்கிற. அப்படிப்பட்ட மோகம் எப்ப விலகும்? அஜக அநாதிகி லோகமகேஸ்வரஹா என்கிற அம்சங்களை தெரிஞ்சின்றால் அப்ப அச்சித் வியாவிருத்தி சேதன வியாவிருத்தி தெரிந்துவிடும். சேதனன்னு சொன்னால் ஜீவ வியாவிருத்தின்னு சொல்லுங்க. அச்சேதன வியாவிருத்தி ஜீவ வியாவிருத்தி தெரிந்து கொண்டோம் என்றால் அந்த ஞானம் சர்வ பாபை பிரமுச்சியதேன்னு கண்ணன் சொல்றார். ஆனா அந்த இடத்துல சர்வ சப்தத்துக்கு சங்கோச்சம் செய்து கொள்ள வேண்டும். இந்த ஞானம் நேரடியா மோட்ச பிராப்திக்கு ஹேது ஆகாது. இந்த ஞானம் பக்தி தொடங்குவதற்கு தடையாக என்னென்ன பாபங்கள் உள்ளனவோ அந்த பாபங்களை எல்லாம் போக்கி கொடுக்கும். அப்ப பக்தி பிறப்பதற்கு பகவான் சகலேதர விலக்ஷணன், மற்ற அச்சேதனர்களை காட்டிலும் சேதனங்களை காட்டிலும் உயர்ந்தவன் விலக்ஷணன் என்கிற ஞானம் இருந்தால் பக்தி பிறக்கும். இதை முதல்ல தெரிவித்துக் கொண்டார். அதற்கு மேலே அந்த பக்தி வளருவதற்கு தன்னை பற்றி என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டும்னு தான் சில குணங்கள் சில அம்சங்களை கூறுகிறார். அதுல முதல்ல பகவான் சொல்லக்கூடியது நமக்கு ஏற்படக்கூடிய மனோபாவங்கள், மனோவிகாரங்கள், இவை அனைத்துமே பகவானுக்கு அதீனப்பட்டவை என்பதுதான் அவருடைய முதல் பெருமை. அவர்கிட்ட பக்தி ஏற்படுவதற்கு சேதனாச்சேதன விலக்ஷணன். விலக்ஷணன்னு சொன்னால் நம்ம வேதம் எண்ணும் போதே க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரஹா க்ஷராத்மானாவ் ஈஷதே தேவ ஏகஹா என்று ஸ்ருதி கூறுகிறது. அப்ப ரெண்டு பேரையும் ஈஸ்வரனாக நியமனம் செய்பவர் பரமாத்மா. அப்ப நம்மை காட்டிலும் வேறுபட்டவன்னு தெரிஞ்சுட்டா பக்தி பிறந்து விடும். பக்தி வளருவதற்கு அவரை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, அது என்னென்னு சொல்றார். முதலில் சொல்லுவது எல்லா மனோவிகாரங்களுக்கும் அவர்தான் காரணமாக இருக்கிறார். புத்திர் ஞானம் அசம்மோகா க்ஷமா சத்தியம் தமசமஹா. இதுக்கு அநேகமாக முன்னாடியே சுவாமி சொன்னார் போல என்னென்ன அர்த்தங்கள், இந்த சப்தார்த்தங்கள் பெருசா மாறுபடவில்லை. புத்தின்னா அர்த்த கிரகண சாமர்த்தியம், ஞானம் அப்படின்னா ஆத்மா அனாத்ம விவேகத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த விவேக ஞானம். அதுக்கு மேல அசம்மோகா பிரமராகித்யம். சில இடங்கள்ல பாவகா அபாவகான்னு சொன்னால் பாவகா, அபாவம்னு சொன்னா அவசாதம், பாவகான்னு சொன்னால் அனுகூல அனுபவத்தினால வரக்கூடிய ஒரு ஹர்ஷம். இது ரெண்டும் கூட எனக்கு அதீனமானது என்று அந்த இடத்துல கொஞ்சம் அர்த்த பேதங்கள் உள்ளன. ஆனா எதுவா இருந்தாலும் பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ பிருதக் விதாகா. பூதங்களுக்கு ஏற்படக்கூடிய பல வகையான பாவங்கள், மனதனுடைய விகாரங்கள், மனோவிகாரம்னு சொன்னால் விசிஷ்டாத்வைதத்தின்படி மனசுக்கு நேர இந்த பரிணாமங்கள் கிடையாது. தர்மபூத ஞானம் என்று ஒரு குணபூத ஞானத்தை ஒத்துக்கிறோம். ஜீவாத்மா ஞானஸ்வரூபன், அதோடு கூட ஞான குணக்கன். எப்படி ஒரு ஜுவாலைக்கு பிரபான ஒரு திரவியம் குணமா இருக்கும், ரெண்டுமே திரவியம், ரெண்டுமே தேஜோ திரவியம். ஆனா ஒரு ஜுவாலை தேஜோ திரவியம், அதை ஆசிரியித்த ஒரு பிரபா திரவியம் அது இருப்பது போல ஜீவாத்மா ஞானஸ்வரூபன். அவனிடத்தில் தர்மமான ஒரு ஞானம் உண்டு. அந்த ஞானம்தான் பயம், ஹர்ஷம், துக்கம் இதை போன்ற பரிணாமங்களை அடைகிறது. ஆனா அதுக்கு அனைத்துக்கும் காரணம் மனசுதான். மனசினுடைய சின்ன சின்ன மாற்றங்கள்னால தான் தர்மபூத ஞானத்துக்கு மாற்றம் ஏற்படுகிறது. இது அனைத்துக்கும் நான் தான் காரணம். பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ பிருதக் விதாகா. அப்ப நமக்கு ஏற்படக்கூடிய மனோவிகாரங்கள் பாவங்கள் அனைத்தும் பகவத் அதீனங்கள். இதை எதற்கு சொல்லுகிறார்னால் பக்தி என்பதும் ஒரு பாவம் தானே. அப்ப நமக்கு பக்தி ஏற்படுவதும் பகவானுக்கு அதீனப்பட்டதுதான், அவனுடைய பிரசாதத்தால் அனுகிரகத்தால் தான். மேல் இந்த அத்தியாயத்துல எப்படின்னு தெளிவாக கண்ணன் கூற போகிறார். மற்ற பாவங்களைப் போல் பிரவருத்திகளைப் போல் பக்தியும் பகவத் அதீனமானது, அவனுடைய பிரசாதம் இருக்க வேண்டும். பக்தின்னு சொல்லும் போதே 9ஆம் அத்தியாயத்திலேயே கூறியிருந்தேன், நாம் அவனிடத்தில் அன்போடு இருந்தால் அப்படிப்பட்ட பக்தனை பகவான் தேர்ந்தெடுத்து அவனுக்கு மேலும் உயர்ந்த ஞானத்தை வழங்குகிறார். ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தேன்னு இந்த அத்தியாயத்திலேயே மேலே கூறப்போகிறார். அப்ப பாவங்கள் அனைத்தும் எனக்கு அதீனமானவை என்று முதல் பெருமையை கூறினார். அதற்கு மேல சொல்றார், அகம் சர்வஸ்ய பிரபவஹ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாக ஏதாம் விபூதிம் யோகம் ச மம யோவேத்தி தத்வதஹ சோவிகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்திர சம்சயஹ. இதுதான் இரண்டாவது படி.
எவன் ஒருவன் ஏதாம் விபூதி, விபூதின்னு சொன்னால் பகவானாலே நியமனம் செய்யப்படுகிற பொருள்கள் அனைத்தும், யோகம்னு சொன்னால் அவருக்கு இருக்கக்கூடிய கல்யாண குண சேர்க்கை, கல்யாண குண யோகா, இந்த இரண்டையும் எவன் ஒருவன் தெரிந்து கொள்ளுகிறானோ அவன்தான் அவிகம்பேன யோகேன யுஜ்யதே. முதல்ல வந்தது பக்தி தொடங்கி விட்டது, ஆனா அசைக்க முடியாதபடி ஸ்திரமா இருக்குமான்னு சொன்னால் சொல்ல முடியாது. யாராவது விபரீதமா நம்ம இடத்துல பேசினாலோ, நாம தெரிந்து கொண்டிருக்கிற பிரமேயங்களை மாற்றி நிரூபணம் பண்ணாலோ அசையக்கூடியதாக இருக்கலாம். இந்த அம்சங்களை எல்லாம் குணங்களை தெரிந்து கொண்டு விபூதியை அறிந்து கொண்டோம் என்றால் அப்ப அவிகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்திர சம்சயா. அப்ப பக்தி வளர வேண்டும், திருடமான நிலையை அடைய வேண்டும் என்றால் பகவானால் தான் பாவ விகாரங்கள் ஏற்படுகின்றன, பகவானால் தான் உலகம் அனைத்தும் இயக்கப்படுகிறது என்கிற அம்சங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதற்கு மேலே சிரஷ்டத்துவம், ரெண்டு விஷயங்கள் முக்கியமா. ஒண்ணு, பகவான் தான் ஜகத்தை படைக்கிறார். இரண்டாவது, அவருக்கு அதீனமாகத்தான் உலகம் இயங்குகிறது. சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயம் மூன்றுமே அவருக்கு அதீனமானது. அகம் சர்வஸ்ய பிரபவ மத்த சர்வம் பிரவர்த்ததே. அகம் சர்வஸ்ய பிரபவகான்னு சொன்னால் உற்பத்தி ஸ்தானம், காரணம்னு அர்த்தம். உற்பத்தி ஸ்தானம் தான் லயஸ்தானமாகவும் இருக்க போறது. அப்ப சிருஷ்டி பிரளயங்களுக்கு நான் தான் காரணம். மத்த சர்வம் பிரவர்த்ததே, அனைத்தினுடைய பிரவிற்த்திக்கும். இப்போ பிரம்மான்னு சொன்னால் அவருக்கு ஒரு சிருஷ்டி பண்றதுக்கான சக்தி இருக்கு, அந்த சக்தியை கொடுத்ததும் பரமாத்மா தான். ஒரு ரிஷிக்கு ஏதோ ஒரு பவிஷ்ய தரிசனத்துக்கு சக்தி இருக்குன்னால் அதை கொடுத்ததும் பகவான் தான். கிழிய சொல்லுகிறார், மகர்ஷய சப்த பூர்வே நமே விது சுரகணாக பிரபவம்ன மகர்ஷயா. தேவர்களோ மகர்ஷிகளோ அவர்கள் பிறந்ததும் பகவானுடைய பிரசாதத்தாலே, அவர்கள் தவம் செய்து ஞானத்தை பெற்றதும் பகவானுடைய பிரசாதத்தாலே. அப்ப அவன் அனுகிரகத்தால பெற்ற ஞானத்தை கொண்டு அவனுடைய முழுமையை புரிந்து கொள்ள முடியவே முடியாது. அதனால் அவர்களுக்கு எட்டாதது. அதை எவன் புரிந்து கொள்ளுகிறானோ அவன்தான் பக்தியிலே நிலை நிற்கிறான் என்று கண்ணன் விவரித்தார். ஆக இதோடு தன்னுடைய கிருஷ்ண சுவாதீனதா மதிஹி, தன்னுடைய கல்யாண குண ஆனந்தியம், எண்ணிறந்த கல்யாண குணங்கள் உள்ளன. அதற்கு மேல தன்னுடைய விபூதி எவ்வளவு தூரம் உள்ளது என்பதை கண்ணன் சுருக்கமாக சொன்னார். ஆனா அதுல அர்ஜுனனுக்கு திருப்தி ஏற்படவில்லை. இதை சொன்ன உடனே அர்ஜுனன் கேள்வி கேட்கிறார். அர்ஜுன உவாச்ச பரம் பிரம்ம பரம் தாம. அவரை பத்தி ஸ்தோத்திரம் செய்துவிட்டு முக்கியமாக அர்ஜுனுடைய கேள்வி, ஸ்வயமேவ ஆத்மனாத்மானம் வேத்தத்வம் புருஷோத்தம வக்துமர்ஹஸ்யசேஷேண திவ்யாஹ்யாத்ம விபூதயः யாபிர் விபூதிபிர் லோகான் இமாம்ஸ்துவம் வியாப்ய திஷ்டசி. இதுதான் நேர அர்ஜுனுடைய கேள்வி. வக்துமர்ஹசி, உன்னுடைய ஆத்ம விபூதிகள், உன்னுடைய விபூதினால் நியாமிய வர்க்கம், உன்னாலே இயக்கப்படுகிற நியமனம் செய்யப்படுகிற பொருட்கள் என்னவோ அதை அசேஷேன வக்தும் அருகசி, ஒன்று விடாமல் முழுவதுமாக நீ எனக்கு சொல்ல வேண்டும். யாபிர் விபூதிபிர் லோகான் இமாம்ஸ்துவம் வியாப்ய திஷ்டதி, எந்த விபூதிகளை கொண்டு நீ இந்த உலகத்தையே வியாபித்து இருக்கிறாயோ அவற்றை எனக்கு விரிவாக சொல்ல வேண்டும். இந்த இடத்துல வியாபித்திருத்தல்னால் நியந்திருத்வேன வியாபனம்னு கொள்ள வேண்டும். இப்ப ஆகாசம் கூட எல்லா இடத்துலயும் இருக்கு. நிருப நபோ வியாவிருத்தின்னு சொல்லுவார்கள். ஒரு நிருபன் அரசன் இருக்கார்னால் அவர் ஆணையிட்டா நம்ம நடந்துதான் ஆகணும். அப்ப நியமன சாமர்த்தியம் அவருக்கு உண்டு, ஆனா வியாப்தி கிடையாது. அவர் ஒண்ணு எனக்குள்ள புகுந்து வியாபிக்க போறது இல்லை. நபஸ் ஆகாசம் இருக்கு, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு, ஆனா அது ஆணையிட்டதுக்காக யாரும் செய்ய போறதில்லை. அப்ப பகவானுடைய அந்தர்யாமித்துவம் என்பது அந்த பிரவிஷ்டா சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா என்று ஸ்ருதி கூறுகிறது. அப்ப உள்ளே புகுகிறார், நிருப வியாவிருத்தி கிடைச்சிடுத்து, சாஸ்தா நபோ வியாவிருத்தி கிடைச்சிடுத்து. அதனால ரெண்டையும் காட்டிலும் வேறுபட்டவர். உள்ளே புகுந்து பகவான் அனைத்தையும் இயக்குகிறாரோ இல்லையோ அதைத்தான் வியாப்தின்னு சொல்ற. எந்த பொருள்களை எல்லாம் நீ நியமிக்கிறாய், எந்த பொருள்களின் மூலம் உலகத்தை எல்லாம் வியாபித்து இருக்கிறாய்னு சொன்னால் அனைத்தையும் இயக்க வேண்டும்னா ஆத்மாவாக இருந்துதானே. அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசய ஸ்திதா என்று கண்ணன் கூறுகிறார். ஒவ்வொரு தேகத்திலும் ஹிருதயம், ஏதோ ஒரு பிரதேசம் ஒரு ஜீவாத்மா இருக்க போறாரோ இல்லையோ, அந்த ஜீவாத்மாவுக்குள் அந்தர்யாமியாக இருந்து நான் தான் அனைத்தையும் இயக்குகிறேன். இந்த அத்தியாயத்தில் முக்கியமான பிரமேயம். இதுவரைக்கும் பக்தி எப்படி பிறக்க வேண்டும், அதுக்கு பகவானை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும், பக்தி வளருவதற்கு என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டும், சிரஷ்டத்துவம்
அவரால் தான் எல்லா பாவ விகாரங்களும் ஏற்படுகின்றன, அவருக்கு எந்த குற்றங்களும் கிடையாது, ஹேய பிரதிபட்டத்துவம், கல்யாண குணாகரத்துவம், இதெல்லாம் தெரிஞ்சுட்டா பக்தி வளரப்போகிறதுன்னு சொல்லிவிட்டார். இதோட ஒரு பக்கம் பிரமேயம் முடிந்தது. அதற்கு மேலே இந்த அத்தியாயத்தில் ஒரு 20 ஸ்லோகங்களை பார்த்தீர்கள் என்றால் சாமானாதிகரண்ய பிரயோகம் என்பதுதான் முக்கியமாக தெரிகிறது. அதை புரிந்து கொண்டோம்னா இந்த அத்தியாயத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டதாக கொள்ளலாம். பல இடங்களில் கண்ணன் இதுல சொல்ல போறது, உன்னுடைய விபூதி என்ன, உன்னால் இயக்கப்படுகிற பொருள்களை நீ விரிவாக சொல்ல வேண்டும் என்று அர்ஜுனன் கேட்டாரோ இல்லையோ. அதற்கு கண்ணன் சொல்லுவது அப்படி முழுக்க சொல்ல முடியாது. உத்தேசதா பிராதான்யதா குருஸ்ரேஷ்ட, சில முக்கியமான பொருள்களை மட்டும் வைத்து நான் எதையெல்லாம் ஆளுகிறேன் என்று உனக்கு கூறுகிறேன். இதுதான் கண்ணனுடைய வார்த்தை. இப்போ உங்களுக்கு அதீனமாக ஒருத்தர் மந்திரி இருக்காருன்னு வச்சுங்களேன், இல்லை இந்த நாட்டுக்கே ஒரு பிரதான மந்திரி இருக்கார். அந்த பிரதான மந்திரிக்கு கீழே என்னென்ன யாரெல்லாம் வேலை செய்கிறார்கள்னு சொன்னால், அரசாங்கத்துல மொத்தம் ஒரு 10 லட்சம் பேர் வேலை செய்யறான்னா எல்லாரையும் ஒவ்வொருத்தரா பட்டியலிட்டு சொல்லி முடிக்கவே முடியாது. அப்ப வருவாய்த்துறை அந்த அமைச்சரே அவர் கீழே தான் இருக்கார். அதை போல என்னென்ன அந்நிய செலாவணித்துறை அந்த அமைச்சரே அவர் கீழே தான் இருக்கார். அப்படின்னு ஒவ்வொரு துறையினுடைய தலைவர் உயர்ந்தவரை எடுத்து அவரே பகவான் பிரதான மந்திரிக்கு அதீனமானவர்னு சொல்லிவிட்டால் அந்த துறையில் இருக்கிற மற்ற கீழ் இருக்கிற எல்லாரும் பகவானுக்கு பிரதான மந்திரிக்கு அதீனமானவர்கள் தானே. அதை போல பிராதான்யதா ஒவ்வொரு கூட்டமாக எடுத்து அந்த கூட்டத்துக்குள்ளே யார் ஒரு தலைவர் இருக்கிறாரோ அந்த தலைவர் எனக்கு அதீனமானவர், என்னால் தான் அவர் ஸ்திதி பெற்று இருக்கிறார், என்னால் தான் இயங்குகிறார், அவருடைய சிருஷ்டி ஸ்திதி லயம் அனைத்தும் எனக்கு அதீனமானது என்று குறிப்பிட்டு கண்ணன் சொல்ல போகிறார். ஆதித்யானாம் அகம் விஷ்ணுஹு ஜோதிஷாம் ரவிர் அம்சுமான் என்று வரிசை 20 ஸ்லோகங்கள் செல்லுகின்றன. ஒன்னொன்னா சொல்றார். ஆதித்யர்கள் 12 ஆதித்யர்களுக்குள்ளே விஷ்ணுங்கிற கடைசி ஆதித்யர், அந்த விஷ்ணுவாக நான் இருக்கிறேன். இங்கத்தான் சாமானாதிகரண்ய பிரயோகத்தை நாம புரிஞ்சுக்கணும். என்ன கண்ணன் சொல்லியிருக்கணும், உன்னுடைய விபூதி என்ன, இதுதான் அர்ஜுனுடைய கேள்வி. முழுக்க ஒவ்வொன்றாக பட்டியலிட முடியாது. ஒவ்வொரு கூட்டத்துக்கு தலைவர் யாரோ அதை மட்டும் சொல்லுகிறேன் என்று கண்ணன் தொடங்குகிறார். அப்ப ஆதித்யர்களுக்குள்ளே தலைவனான விஷ்ணு எனக்கு அதீனப்பட்டவன், அதே போல ஜோதிஷ்மத்துக்களுக்குள்ளே தலைவரான ரவி எனக்கு அதீனப்பட்டவன் என்றுதானே சப்த பிரயோகிக்கணும். ஆதித்யானாம் விஷ்ணுஹு மத் அதீனஹா அப்படின்னு சப்தம் இருந்திருக்கணும். ஆனா ஆதித்யானாம் அகம் விஷ்ணுஹு, விஷ்ணுஹு அகம் அப்படின்னு சாமானாதிகரண்ய பிரயோகம் இருக்கு. இது எப்படி ஒத்து வரும்னால் இதுவும் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய ஒரு முக்கியமான கோட்பாடு. அபர்யவசான விருத்தி என்று சொல்லுவார்கள். நாம் ஒரு சப்தங்களை பிரயோகம் பண்றோமோ இல்லையோ, ஒவ்வொரு சப்தமும் ஒவ்வொரு அர்த்தத்தை குறிக்கிறது. எந்த அர்த்தத்தை குறிக்கும்? புஸ்தகம் இப்படிங்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ணேன்னால் ஏதோ இந்த புஸ்தகத்தை குறிக்கிறதுன்னு சொல்றோம். இன்னும் கொஞ்சம் வேதாந்தம் படிச்சு இல்ல நாமளே ஆராய்ச்சி பண்ணி புஸ்தகம் கூட வேண்டாம், ஒரு ஆடுன்னு சொல்ல வச்சுக்கோங்களேன், ஆடு மாடு குதிரை இதை போல சப்தங்கள் இருக்கும் இல்லையோ. குதிரை என்கிற சொல் இதோ ஒரு பிண்டம் மாம்ச பிண்டம் இருக்கே அதை குறிக்கிறது அப்படின்னு தான் நமக்கு முதல்ல தெரியும். சின்ன வயசுல அவ்வளவுதான் நினைப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ற சக்தி எல்லாம் வந்த உடனே அது எப்படி ஒரு வெறும் மாம்ச பிண்டம் எப்படி நடக்க முடியும், ஓட முடியும், கனைக்க முடியும், அதுக்குள்ள ஒரு ஜீவன் யாரோ ஒருத்தர் ஞானமுடையவர் இருக்க வேண்டும், அச்சேதனமான பொருள் தானா இயங்க முடியாது, அப்ப இதுக்குள்ள ஒரு ஜீவாத்மா இருக்கிறார். குதிரை என்கிற சொல் இந்த மாம்ச பிண்டத்தை மட்டும் குறிக்கவில்லை, அதற்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவையும் சேர்த்து குறிக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ. அஸ்வஹா கச்சத்தின்னு சொன்னால் தாவத்தின்னு சொன்னால் மிருத்பிண்டத்தை மட்டும் சொல்ல முடியாது. தாவத்தின்னு சொன்னாலே தாவன அனுகூல கிருத்திய சொல்லி ஆகணும். கிருதி இருக்க போறது ஆத்மாவின் இடத்தில். அப்ப ஆத்மா பர்யந்தமாக அஸ்வசப்தம் இருந்தால்தான் தாவதிங்கிற சப்தத்தோட சேர்க்க முடியும். அதை போல இது ஒரு கட்டம் முதிர்ச்சி. முதல்ல மாம்ச பிண்டம் மட்டும்தான் அஸ்வசப்தார்த்தம் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு மேல கொஞ்சம் முதிர்ச்சி ஞானம் பெற்ற உடனே அந்த மாம்ச பிண்டம் அச்சேதனத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்ம பரியந்தம் அஸ்வசப்தமே குறிக்கும். அப்ப அஸ்வஹாங்கிற சப்தத்துக்கு அஸ்வதேக அதிஷ்டாதா அஸ்வதேக விசிஷ்டா ஜீவஹா என்று பொருள் கொள்ள வேண்டும் தெரிஞ்சுட்டேன். அதற்கு மேல வேதாந்தத்தை படிக்கும் போது என்ன தெரியும்னால், பகவான் உலகத்துக்குள்ளே அனைத்து பொருள்களுக்குள்ளும் அனுப்பிரவேசம் செய்கிறாரோ இல்லையோ. தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத் ததனுப்பிரவிஷ்ய சச்சத்யச்சாபவத் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒவ்வொரு பொருளை படைக்கும் போதும் பகவான் அதற்குள்ளே அனுப்பிரவேசம் செய்து அந்தர்யாமியாக இருக்கிறார். அப்ப இப்ப அஸ்வம்னா என்ன? ஒரு மாம்ச பிண்டம், மாம்ச பிண்டத்துக்குள்ள ஒரு ஜீவாத்மா,
அந்த ஜீவாத்மாவுக்குள்ள அந்தர்யாமியான பரமாத்மா இருக்கோ இல்லையோ, இப்போ சம்பந்தம் அதே தானே. ஷரீரத்தை சொல்லக்கூடிய ஒரு சப்தம் ஷரீரியான ஆத்மாவையும் சேர்த்து சொல்லும். இதுதானே நம்ம முதல்ல புரிஞ்சின்றது. ஷரீரம்னு சொன்னா மாம்சபிண்டம் மட்டும், அதற்குத்தான் அஸ்வம் என்கிற சொல் குறிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தெரிஞ்சது இல்ல, சரீரத்தை மட்டும் குறிச்சு நிறுத்த முடியாது, அதற்குள்ள இருக்கிற ஆத்மாவையும் சேர்த்து அஸ்வசப்தம் குறிக்கிறது. இது முதல் புரிதல். அப்புறம் வேதாந்தம் எனக்கு சொல்றது ஆத்மா மட்டும் இல்லையே, அதற்குள்ள பரமாத்மா வேற இருக்காரே, அப்ப அவரும் ஜீவாத்மாவே இப்ப சரீரமாக ஆகிவிட்டார், அவருக்கு பரமாத்மா அந்தர்யாமி. அப்ப உடலுக்கும் ஜீவனுக்கும் என்ன தொடர்போ ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் அதே தொடர்பு. அப்ப இப்ப அஸ்வசப்தமானது பிண்டத்தோட நிற்காமல், ஜீவனை குறிப்பதோடு நிற்காமல் பரமாத்மா வரைக்கும் சொல்லும். அஸ்வஹான்னு சொன்னால் அஸ்வதேக விசிஷ்ட ஜீவந்தர்யாமி பரமாத்மா. புஸ்தகம்னு சொன்னால் புஸ்தக சரீராந்தர்பூத புஸ்தக அதிஷ்டாத்திர ஜீவாந்தர்யாமி பரமாத்மா என்று ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சப்தமும் அந்தந்த அச்சேதனத்தை குறித்து, அதற்குள் இருக்கும் ஜீவனை குறித்து, அதற்குள் இருக்கும் பரமாத்மா வரைக்கும் குறிக்கும். இதுக்குத்தான் அபர்யவசான விருத்தின்னு பேர். ஒவ்வொன்று விருத்தி தானே. சப்தம் தன்னுடைய விருத்தியால எதை குறிக்கிறதுன்னு பார்க்கிறோம். பர்யவசானம்னா முடியறது. மாம்ச பிண்டத்தை மட்டும் சொல்லி முடியாது, ஜீவனை வரைக்கும் சொல்லிவிட்டு சப்தத்தினுடைய சக்தி முடியாது. சப்த சக்தியானது சர்வாந்தர்யாமியான, அவருக்கு மேல அந்தர்யாமி இல்லை, அவர் தான் அனைத்துக்கும் அந்தர்யாமியா இருக்கார். அந்த பரமாத்ம பர்யந்தம் குறிக்கும் என்பதை தெரிந்து கொண்டால் அப்ப என்ன பாருங்க, இப்ப அஸ்வஹா பிரம்ம தாராளமா சொல்லலாமே. பிரம்ம சப்தமும் பிரம்மத்தை குறிக்கிறது, அஸ்வ சப்தமும் அஸ்வ மாம்ச பிண்டத்துக்குள்ள இருக்கிற ஜீவனுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை குறிக்கிறது. சாமானாதிகரண்ய தாராளமா சொல்லலாமே. எப்ப சொல்ல முடியாது? ரெண்டு வெவ்வேறு பொருள்களாக இருந்தால். புஸ்தகம் புஷ்பம் இப்படி சொல்ல முடியாது. புஸ்தகம் பரமாத்மா தாராளமா சொல்லலாம், புஷ்பம் பரமாத்மா தாராளமா சொல்லலாம். ஏன்னா ரெண்டு சப்தங்களும் கடைசியில போய் முடியற இடம் ஒரே வியக்தி தானே. புஷ்பங்கிற சப்தமும் புஷ்பத்துக்குள்ள இருக்கிற ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவை குறிக்கிறது, பிரம்ம சப்தமும் பரமாத்மாவை குறிக்கிறது. அப்ப இந்த சாமானாதிகரண்யம் ஒத்து வரும். அதனால்தான் பராசரரும் ஜோதிம்ஷி விஷ்ணுஹு புவனானி விஷ்ணுஹு மனானி விஷ்ணுஹு கிரயோ திசஸ்ச என்று விஷ்ணு புராணத்துல பிரயோகம் இருக்கு. இதை போல சாமானாதிகரண்ய பிரயோகம் அனைத்திலும் சர்வம் கலு இதம் பிரம்ம என்று சொல்லலாம். ஐததாத்மியம் இதம் சர், அது காரணம் தத்துவமசிங்கிற இடத்துல இதை போல சாமானாதிகரண்யம் சொல்லப்படுகிறது தான் விசிஷ்டாத்வைத நிர்வாகம். அதை போல இந்த இடத்துல பகவான் பிரயோகம் பண்ணுகிறார். ஆதித்யானாம் விஷ்ணுஹு மத் அதீனஹான்னு சொல்லல, ஆதித்யானாம் விஷ்ணுஹு அகம். அகம்ங்கிற சப்தம் நேர பரமாத்மாவை குறிக்கிறது. விஷ்ணுங்கிற சப்தம் அந்த ஒரு ஏதோ ஒரு பிண்டம், அந்த தேவனுக்கு ஒரு தேகம் இருக்குமோ இல்லையோ, அந்த சரீரத்தை குறித்து அதற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மா ஏதோ ஒரு புண்ணியத்தை பண்ணி விஷ்ணுங்கிற ஆதித்ய பதவியை அடைஞ்சிருக்காரு, அந்த ஜீவனை குறித்து அந்த ஜீவனுக்குள் இருக்கிற பரமாத்மாவை குறிக்கிறது. அப்ப அகம் விஷ்ணு தாராளமா சொல்லலாம். ஜோதிஷாம் ரவி ரம்சுமான் அகம், ஒவ்வொரு இடத்துல அகம்னு சேர்த்து கொள்ள வேண்டும். அப்ப ரவியும் நான் தான், மாசானாம் மார்கசீருஷோகம், கால கலயதாம் அஸ்மி இப்படின்னு வரிசையா சொல்லிண்டே போகிறார். எல்லா இடத்திலும் சாமானாதிகரணத்துக்கு நிபந்தனம் சொல்லணும். இப்போ மிருத் கடஹா அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அங்க சாமானாதிகரணத்துக்கு நிபந்தனம் என்ன? காரிய காரண பாவம். மண்ணு காரணம், கடம் காரியம், அதனால ரெண்டுத்தையும் சாமானாதிகரண்யமா சொல்லலாம். தங்க மோதிரம்னு சொல்றேன் சாமி, தங்கம்னு எப்ப சொல்லுவீர்? கட்டியா இருக்கச்சே சொல்லியிருப்பீர். இப்ப மோதிரம் தானே சொல்லணும்னால் அது காரணம், இது காரியம், அதனுடைய விகாரம் தானே. அப்ப சாமானாதிகரண்யத்துக்கு ஒரு ஹேது காரிய காரண பாவம். அதை போல சாமானாதிகரண்யத்துக்கு மற்றொரு ஹேது ஷரீர ஆத்ம பாவம். ஷரீராத்ம பாவம் இருக்கிற இடத்தில் ஷரீரத்தை குறிக்கும் சொல் ஷரீரியான ஆத்மாவை குறிக்கும். அப்ப உலகமே சரீரம், பரமாத்மா அந்தர்யாமி. அப்ப உலகத்தில் ஒவ்வொரு பொருளை சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் பரமாத்மா வரைக்கும் குறிக்கும் என்பது விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். அதனால தான் ஒவ்வொரு இடத்திலும் விஷ்ணுரு அகம், ஜோதிஷாம் ரவி அம்சுமான் என்று வரிசையாக சொல்லுகிறார். இதெல்லாம் சொல்லிட்டு இதை சொல்லும் போது இந்த இடத்தில் சாமானாதிகரணத்துக்கு இதுதான் நிபந்தனம்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னால் ரெண்டு பக்கமும் அழகா அமைச்சிட்டார். முதல்ல அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசய ஸ்திதா இந்த ஸ்லோகம் முதல்ல இருக்கு. அப்புறம் ஆதித்யானாம் அகம் விஷ்ணு ரவி ரம்சுமான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில தான் சொல்லும் போது சொல்லுகிறார் அகமாத்மா நததஸ்தி வினாயத் ஸ்யாத் மயா பூதம் சராச்சரம். இங்கதான் போய் முடியறது. பூதம் சராச்சரம் மயா வினாயத் ஸ்யாத்
ந ததஸ்தி, என்னை விட்டு இருக்கக்கூடிய ஒரு பூதம் கிடையாது அப்படின்னு சொன்னால் எல்லாமே பகவதாத்மகம், பிரம்மாத்மகம். ஐததாத்மியம் இதம் சர்வம், அனைத்துமே பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டது அப்படின்னு எப்படி சொல்றோமோ, அப்ப ந ததஸ்தி வினாயத் ஸ்யாத் மயா பூதம் சராச்சரம், என்னை அந்தர்யாமியாக கொள்ளாத வஸ்து கிடையாது. இது பின்னாடி இருக்கிற ஸ்லோகம். அகம் ஆத்மா குடாகேஷ சர்வபூதாசய ஸ்திதா, இது முதல்ல இருக்கிற ஸ்லோகம். நடுவுல 20 ஸ்லோகங்களில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிராகிருத பதார்த்தத்தை எடுத்து நானே அது நானே அதுன்னு சொன்னால் அதற்குள்ள இருக்கிற அந்தர்யாமி பரமாத்மா தானே. அந்தர்யாமின்னு சொன்னால் நியாமியத்துவம் வந்துடும். அந்த தலைவன் விஷ்ணுவே பகவன் நியாமியன் ஆகிவிட்டால் விஷ்ணுவே உத்கிருஷ்டன், அவனை விட மற்ற ஆதித்யர்கள் குறைந்தவர்கள், மற்றவர்களும் அவனாலே நியமிக்கப்படுபவர்கள். அப்படி தன்னுடைய விபூதி ஒவ்வொரு நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்யமே பிராதான்யத குருஸ்ரேஷ்ட நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்யமே, என்னுடைய விபூதியின் பரப்ப சொல்லி முடிக்க முடியாது. அதனால கூட்டம் கூட்டமாக எடுத்து அதுல ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவர் எனக்கு அதீனமானவர்னு சொல்ல வேண்டும். அதீனப்பட்டது எப்படி? ராஜா நியமனம் செய்வது போல் அல்ல, அந்தர்யாமியாக இருந்து நியமனம் செய்கிறேன். அந்தர்யாமியாக இருப்பத அவனை குறிக்கும் சொல் என்னை குறிக்கும். அதனால அகம் விஷ்ணு, அகம் மார்கசீர்ஷா, அகம் காலஹ என்று சாமானாதிகரண்ய பிரயோகத்தை இந்த அத்தியாயத்திலே பகவான் காட்டியிருக்கிறார். இதன் மூலம் விபூதி பிரபஞ்சத்தை சொன்னார். குணங்கள் ஆங்காங்கு சொல்லி இருக்கிறார். நடுவுல தெரிவிக்கிறார், இப்படிப்பட்ட குணங்களையும் விபூதியும் எவன் ஒருவன் தெரிந்து கொள்ளுகிறானோ சோவிகம்பேன யோகேன யுஜ்யதே, அசைக்க முடியாத பக்தி யோகத்தை அடைகிறான்னு சொன்னார். அது எப்படி இருக்கும்? ஒருத்தருக்கு அசைக்க முடியாத பக்தி யோகம் இருக்குன்னா வெளிப்பாடு எப்படி இருக்கும்னால் அடுத்த ஸ்லோகம் தெரிவித்தார். மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. மச்சித்தாக, மனதை பகவானிடத்திலேயே வைத்து, மத்கத பிராணாக, எனக்கு உயிர் எங்க இருக்குன்னா பகவானிடத்தில் இருக்குன்னு சொல்லணுமா. அவரை விட்டு பிரிந்தால் உயிர் தரிக்க முடியாது என்கிற அளவுக்கு பக்தி வளர்ந்துவிடும். போதயந்த பரஸ்பரம், எனக்கு பக்தி ஆசை வளர்ந்ததுக்காக இன்னைக்கே அடைய முடியும்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம்? மற்ற பக்தர்களோடு சேர்ந்து அவரை பத்தி பேசி பேசி ஆற்றிக்கொள்ள வேண்டும். போதயந்த பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்யம். ரெண்டு சப்தம், போதயந்தகானாலும் சொல்றதுதான், கதயந்தகானாலும் சொல்றதுதான். என்ன வேறுபாடுனால் ஒன்னு குணங்களை பற்றி, ஒன்னு கர்மங்களை பற்றி தான். பகவானுடைய ஜன்ம கர்மச்ச மே திவ்யம்னு 4ஆம் அத்தியாயத்துல சொல்றாரு. அப்ப கர்மங்களை பற்றி பேசுவது கதயந்தச்ச மாம் நித்யம்னு சொன்னார். போதயந்தகா என்பது குணத்தை பற்றி. துஷ்யந்திச்ச ரமந்திச்ச, அங்கேயும் ஒரு பௌனருக்தியம் வருது. ரெண்டும் ஒரே அர்த்தம் தானே. மகிழ்கிறார்கள் மகிழ்கிறார்கள்னால் பேசுபவர்கள் வக்தாக்கள் பேசி பேசி மகிழ்கிறார்கள், ஸ்ரோதாக்கள் கேட்டு கேட்டு மகிழ்கிறார்கள். துஷ்யந்திச்ச ரமந்திச்ச என்று சொன்னார். இப்படிப்பட்ட பக்தி எவனுக்கு வந்துவிட்டதோ அவனுக்கு தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாம் உபயாந்திதே. யாரெல்லாம் இப்படிப்பட்ட பக்தியோடு என்னை பஜிக்கிறார்களோ அவர்களுக்கு ததாமி புத்தி யோகம், அந்த அசைக்க முடியாத விபாக தசாபன்னமான பக்தி யோகம் இருக்கே, அந்த விபாக தசையோடு கூடின பக்தி யோகத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொல்றார். இங்கே ஒரு அழகான அர்த்தம் காட்டுறார். தேஷாம் சதத யுக்தானாம், யுக்தானாம்னு சொன்னால் யுக்தகான்னு சொன்னால் அப்ப சேர்ந்து விட்டார்கள் அர்த்தம் வருதோ இல்லையோ. பூத காலத்துல இப்ப நிர்தேசம் பண்ணிருக்கார். அப்ப என்ன பகவானோட சேர்ந்தாகி விட்டதா? சதத யுக்தானாம் எப்படி சொல்லலாம்னால் ஆசம்சாயாம் தகான்னு தெரிவிக்கிறார். சதத யோகம் காங்க்ஷமானானாம், எப்போதும் சேர்ந்திருக்கணும்னு ஆசைப்படுகிறாரோ இல்லையோ அப்படிப்பட்டவர்களுக்கு தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் ததாமி புத்தி யோகம் என்று சொல்லியிருந்தால் போரும். பஜதாம்னு சொன்னாலே பக்தி செய்பவர்கள்னு அர்த்தம். பக்தியோடு உபாசனம் செய்பவர்கள்னு கிடைச்சிரும். அப்புறம் என்ன பிரீத்தி பூர்வகம்னு இன்னொரு வார்த்தை. பிரீத்தி பூர்வகம் பஜதாம் சொல்ல தேவையே கிடையாது. பக்தின்னு சொன்னாலே பிரீத்தி பூர்வகமா இருந்தா தான் பக்தி, இல்லாட்டா அது வெறும் தியானமாக ஆகிவிடும். அப்ப பிரீத்தி பூர்வகம் என்ன அர்த்தம்னால் அது நம்முடைய பக்தியிலே சேர்க்கக்கூடாதான். ததாமின்னு பகவானுடைய கிரியா இருக்கும் இல்லையோ, அந்த பிரீத்தி பூர்வகம் ததாமின்னு பகவான் சொல்லுகிறாராம். யாரெல்லாம் என்னிடத்தில் பக்தி செய்கிறார்களோ
நான் மிகுந்த அன்போடு அவர்களுக்கு பக்தி யோகத்தை கொடுக்கிறேன், உயர்ந்த ஞானத்தை கொடுக்கிறேன். பிரியோகி ஞானினஹா அத்தியர்த்தமகம் சச்ச மம பிரியஹா என்று 7ஆம் அத்தியாயத்துல ஸ்லோகம். அப்ப நாம பக்தியோடு இருந்தால் பகவானுக்கு நம்மிடம் ஆனந்தம், ஒரு பிரீத்தி ஏற்படுகிறது. அதனால இன்னும் உயர்ந்த பக்தியை கொடுக்கிறார், அஜ்ஞானத்தையும் போக்கி கொடுக்கிறார். தேஷாமேவ அனுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமஹ நாசயாமி ஆத்மபாவஸ்தா ஞானதீபேன பாஸ்வதா. என்னை பற்றின ஞானம் என்கிற விளக்கை கொடுத்து அதன் மூலம் அஜ்ஞானமாகிற தமசையெல்லாம் போக்கி, அப்ப அனிஷ்ட நிவிருத்தி. எனக்கு இருக்கிறது அஜ்ஞானம், அஜ்ஞானத்தையும் பகவான் போக்கி கொடுக்கிறார். இஷ்டம் என்ன? மேலும் மேலும் பக்தி வளர வேண்டும், அந்த இஷ்டத்தையும் அவரே கொடுக்கிறார். இதுக்கு நான் என்ன பண்ணணும்? சததம் கீர்த்தயந்தா யதந்தா திருடவிரதாக. கீழ் அத்தியாயத்துல சொன்னது, இந்த அத்தியாயத்துல சொன்னது, மன்மனாபவ மத்பக்தா. இந்த அனைத்தும் கூடிய பக்தி யோகத்தில் இருப்பவனுக்கு பகவானுடைய பெருமைகளை தெரிந்து கொள்ள இன்னும் உயர்ந்த விபாகதசாபன்னமான பக்தி யோகத்தை பகவானே அனுகிரகிக்கிறார் என்று இந்த அத்தியாயத்தினுடைய சாரம். பக்தி உற்பத்தி விவிருத்திகளுக்காக தன்னுடைய கல்யாண குண ஆனந்தியத்தையும் விபூதிகளின் சேர்க்கையையும் இந்த அத்தியாயத்திலே கண்ணன் தானும் விவரித்தார். இது 10ஆம் அத்தியாயத்தினுடைய சாரம். மேலே 11ஆம் அத்தியாயம் என்ன என்பதை அந்த சத்திரம் வரும்போது விண்ணப்பிக்கிறேன். आपादमूलिपर्यन्तं गुरूणाम् आकृतिं स्मरेत् तेन विघ्नाः प्रणश्यन्ति सिद्ध्यन्ति च मनोरथाः. श्रीगुरुभ्यो नमः.